peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கின்றோம் அற்புதங்கள். நம்ம ஜெபத்துக்கு அற்புதங்கள் கிடைக்குமா, நம்ம ஜெபம் கேட்கப்படுமா, நம்முடைய வாழ்க்கை மாறுமா என்று தியானிக்கையிலே தெய்வ பிள்ளைகளே, முதல் சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, சாமுவேல் ஜெபித்தால் இடியும் மழையும் பெய்தது. சாமுவேல் ஜெபித்த போது தேவன் இடியையும் மழையையும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சாமுவேல் சொல்லுகின்றார். இப்பொழுது கர்த்தர் செய்ய போகின்ற பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். Stand and see the miraculous way of the Lord. The Lord is going to do miracle, so you don't run away. Be still and see the power of the Lord. அறுவடை காலம் வந்துவிட்டது, அறுக்க போறாங்க. ஆனால் மக்கள் மத்தியிலே பக்தி இல்லை, மக்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை. எல்லாம் சொத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் அடிச்சுக்கிட்டு அங்க திரிகிறார்கள். For food, the harvest time has come. They are going to harvest. Therefore, they forgot the presence of the Lord. And therefore, Samuel prayed, and the heavy rain poured out there. Heavy rain poured out there. And people wondered the miraculous prayer. By seeing the miraculous prayer of Samuel, they wondered. தெய்வ பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ பேர் நமக்கு அறுவடை வந்துருச்சு, லாபம் வந்துருச்சு, ஊடு கட்டிட்டோம், வேலை வந்துருச்சு, திருமணம் நடந்துருச்சு, புள்ள பெத்துட்டோம், அதனால கடவுள் நமக்கு தேவையில்லை, கடவுள் நமக்கு தேவையில்லை, எல்லாம் சக்சஸ் நமக்கு வந்துருச்சு. Many of the people think that we have built the house successfully, we have finished our studies successfully, we have got the job successfully, we got the salary successfully, we got the high salary, we got a high position, we got married, we have children, and therefore we don't need God. Therefore we don't need God. So you came to the Lord for your necessary things, for your necessities. You pleaded to Him, you prayed to Him. After that you neglect Him, you ignore Him, you forbid Him, you forget Him. உன்னுடைய தேவையான காரியங்களுக்கு மட்டும் நீ ஆண்டவரை தேடுகின்றாய், ஆனால் தேவை நிறைவேறின பிற்பாடு ஆண்டவரை மறந்து போகின்றாய். அதனால சாமுவேலுக்கு, தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு கோபம் வந்தது. இப்ப பாரு என் ஆண்டவர், நீ அறுவடை செய்ய போறியா, அறுக்க போறியா, மழைய கொட்ட போறார், எல்லாம் விதையா மாறப்போகுது, நீ நினைச்ச அந்த பயிரெல்லாம் விதையாக மாறப்போகிறது என்று சொல்லுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஒண்ணு நினைச்சா அது வேற மாதிரி நடந்துரும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒண்ணு நினைப்போம், அது வேற மாதிரி நடந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை அமையல, எதிர்பார்த்த மனைவி கணவன் அமையல, எதிர்பார்த்த பிள்ளைகள் அமையல, எதிர்பார்த்த அளவுக்கு பிள்ளைகள் படிக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல, எல்லாம் மாறி போச்சு. The same time prophet Samuel prayed, the rain poured out there. நீ நினைக்கலாம், you may think what I expected did not come. I expected a very good wife, I expected a very good husband. Nothing happened. It just happened opposite. It turned into other way. I thought I am well, but I am ill. I thought I can succeed, I failed in it. I thought I will get a good job, but I failed in it. I thought I will get a good partner, I failed in it. Here the Lord speaks to you.
இப்பொழுது ஆண்டவர் உன்கிட்ட பேசுறார். இந்த கர்மாத்திரம் எல்லாம் ஏன் வந்துச்சு உன் வாழ்க்கையில? Why all these nasty things came into your life? Because you forgot who you are. Samuel, prophet Samuel did not forget who he was. இன்று நீ யார் என்று நீ மறந்து போய் விட்டாய். அதனால்தான் உனக்கு எல்லா ஃபெயிலியர் வந்துருச்சு. Who are you? நீ யார்? நீ யார் மகனே, யார் மகளே? இன்னைக்கு ஒரு புள்ள மெசேஜ் போட்டுச்சு, ஹாப்பி பர்த்டே அப்பா என்று. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கும் ஒரு புள்ள இருக்குதே என்று. தெய்வ பிள்ளைகளே, அப்போல எனக்கே இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்றால் நாம் அப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார், அதை உணர்கிறோமா? I am teaching you to become God. Capital God is there, small gods are here. You were created in the image and likeness of God. You were created as he was, and you took the power from him. You took the spirit from him. நீ கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டாய், கடவுளுடைய விருப்பப்படி படைக்கப்பட்டாய். அப்புறம் ஏன் டிப்ரெஷன் வருது? அப்புறம் ஏன் கண் கலங்கி இருக்கிற? அப்புறம் ஏன் நீ உலகத்தை பிடிச்சுக்கிட்ட? அப்புறம் ஏன் உலக ஆசைகளில் நீ நுழைகிறாய்? நீ யார் என்று நீ மறந்து போகின்றாய். நீ யாரு? நீ கடவுளின் சாயல். நீ கடவுளின் சாயல். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் என்றால் தூக்கம் வராது, சாப்பிட பிடிக்காது. ஏனென்றால் we think of the past, we carry it to the present, we carry the past to the future. நல்லா புரிஞ்சுக்கங்க. பழைய காலத்துல நடந்த ஒரு தோல்வியை தூக்கிக்கிட்டு, 10 வருடத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு தோல்வியை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கிறோம். இத நாளைக்கும் கொண்டு போனோம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். Who are you? புரிஞ்சிக்காம இருக்கிறியே. You are the person created in the image of the Lord. You were the person who were created in the likeness of God. கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதன். அப்புறம் ஏன் அந்த உலகம் கொடுத்த சாக்கடைகளை நம்ம தலையில வச்சிருக்கிறோம்? பயம் பயம் பயம். ஐயோ என்ன ஆக போதோ, ஐயோ எது வரப்போதோ, அவன் வந்துருவானோ, ஐயோ சம்பாதிச்ச காசெல்லாம் போயிட போதோ, ஐயோ நம்ம அவன் வந்து கேட்டா எப்படி பணம் கொடுக்க போறோம் தெரியல. We don't know what is going to happen. So we have fear in our heart. We cannot move forward. We are struggling within our hearts. My dear friends, Samuel knew himself. If I pray, the Lord will pour out, the Lord will open the heaven and pour out the rain. The rain. சாமுவேலுக்கு தெரிஞ்சிச்சு அவன் யார் என்று. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்வார் என்று அவன் உணர்ந்தான். நீயும் உணர்கிறாயா? அப்ப ஜபம்ன்றது முக்கியம் இல்ல, அங்க நீ கடவுளுடைய பிள்ளை என்று உணர்ந்து ஜெபிப்பதுதான் இங்க முக்கியம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும்
எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கிள் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றுமாக ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.